கட்சி பணி என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு சொல்லணும், நேற்று ஞாயிறு அன்றைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தின. அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பிரச்சனை, நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர் கண்டிச்சு, ஆக அது பற்றி எடுத்து சொல்வதற்காக நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசின. அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கூட்டணி கட்சி சார்பில் நடத்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நேற்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. எஸ்ஐஆர்னா என்ன, எஸ்ஐஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதை எப்படி நாம் முறையாக பயன்படுத்திட வேண்டும், அதை என்ன காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அது குறித்து நம்முடைய பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில விமானத்தை பிடிச்சு திருச்சிக்கு வந்து இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். இதை முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கும் போக போறேன். ஆக இப்படி ஏங்கிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இது ஏக்கம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அதற்காகத்தான் இது இயக்கம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், இங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் இன்றைக்கு பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஆக என்ன காரணம், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏய்ப்பு விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானால் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர, உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.